திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான வெப்சைட் இருந்தால் மட்டுமே போதுமானது. வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா பூக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகு இருக்குதோ அதை விட குறைஞ்சது கிடையாதுங்க நம்ம இந்த செடிகளில் வர்ற துளிர்கள். அந்த துளிர்கள் வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு இந்த மொட்டுகள் வச்சு அதில் பூக்கள் வந்துட்டு வைக்க ஆரம்பிக்குது. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்கிற மாதிரி நம்மளோட செடிகள் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த செந்தளிர் தாங்க. அந்த செந்தளிர்கள் வளர்ந்ததுக்கப்புறமா தான் நமக்கு மொட்டுகள் வச்சு பூக்கள் வருது இல்லையா? ஸோ அப்போது பூக்களை விடையும் செந்தளிர் தானங்க இன்னும் அழகாகவே இருக்கும். எப்போயுமே நம்ம ரோஜா செடிகளுக்கு ஒவ்வொரு முறையும் தண்ணிகள் ஊற்றும் போதோ உரங்கள் கொடுக்கும்போதோ நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட ரோஜா செடிகளிலேருந்து செந்தளிர்கள் வந்துட்டு வர்றாங்களா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 பூவெல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா உரங்கள் கொடுத்தேன். அந்த உரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இந்த செந்தளிர்கள் வந்துட்டு இவ்வளோ அழகாக வந்திருக்குது. அங்கங்கேயா பிரான்ச்சஸ்களில் வந்துட்டு செந்தளிர்களை பார்க்க முடியும். இந்த செந்தளிர்கள் இந்த பச்சை இலைகளுக்கு இடையில் அந்த சிவப்பு கலர் தண்டுகள் வச்சு அந்த இலைகள் வைக்கும்போதே அவ்வளோ ஒரு அழகுங்க. அதை தனியாக பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. எவ்வளோ நேச்சரோட இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரியான செந்தளிர்கள் வைக்கிறதுக்கு நம்ம என்ன உரங்கள் எந்த மெத்தடில் எவ்வளோ ரேஷியோவில் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும், எந்த டைமிங்கில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க நம்ம என்ன உரங்கள் பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான். நமக்கு வீட்டில் சில பொருட்கள் கிடைக்கும், சில பொருட்கள் நம்ம வெளியே வாங்குறதா இருக்கும். கிராமங்களில் இது அதிகமாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் சிட்டியில் இந்த பொருட்கள்லாம் கிடைக்காது. அது மாட்டுச்சாணம் தொழு உரம், ஆட்டுச்சாண தொழு உரம், வாழைப்பழத்தோல், தேயிலை, வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் தாங்க இதில் இருக்குது. அதோட மொத்த பெனிஃபிட்டையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். நான் தற்சமயத்துக்கு 2 செடிகளுக்குரிய அளவுகளை தான் நாங்கள் இப்போ சொல்லித்தர போகிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ எல்லா நர்சரிலையுமே கிடைக்கிது. இல்லை அப்படின்னா ஆன்லைனுமே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்கும். இங்கே நம்ம லோக்கல் நர்சரியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆட்டுப்புழுக்கை தாங்க. ஆட்டு சாணம் உரம்னு சொல்லுவாங்க. ஸோ கவுடன் மனூர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இது நம்ம சிட்டியில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான இது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு ரேட் ரொம்ப அதிகமாகவே தாங்க இருக்கும். இப்படி உங்களுக்கு கிராமத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆட்டுச்சாணம் தொழு உரம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் லீஃப் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இலைகளை நம்ம மக்க வச்சு கம்போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுக்கிறது தாங்க. அடுத்ததாக நம்ம மாட்டுச்சாணம் மக்கிய தொழு உரம் நம்ம எடுத்துக்கணும். நல்லா மக்கினதாக இருக்கணும். இது நர்சரியிலேருந்து நல்லாவே கிடைக்கும். இல்லை அப்படின்னா நிறைய பேர் பக்கத்தில் எங்கேயாவது மாடு ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து பச்சையாக கூட நம்ம வாங்கிட்டு நம்மளே காய வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா இதையுமே கூட ஆன்லைன்லேயுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் வாங்காமல் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் வாங்குறது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி மாட்டுச்சாணம் தொழு உரம் இல்லாதவங்க நீங்கள் அதுக்கு பதிலாக கூட லீஃப் கம்போஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாட்டுச்சாணம் தொழு உரம்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு செடிகளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு உரம்னு சொல்லலாம். ஸோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம டீ வேஸ்ட்டு தாங்க. நம்ம டீ போடுற அந்த வேஸ்ட்டை காய வச்சு அதை நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இதை எப்படி நம்ம காய வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழைப்பழத்தோடு தாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி வேஸ்ட்டாக போடுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதுங்க. எப்போ கிடைச்சாலுமே இதை நீங்கள் காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடராக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்துட்டு மழை காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வெயில் காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். 2 காலங்கள்லேயும் வாழைப்பழத்தோலை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க. வாழைப்பழத்தோலை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்காதவங்க. இந்த உரக்கலவையை வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 அல்லது 3 கைப்பிடி அளவுக்கு நம்ம செடிகளுக்கு வந்துட்டு தாராளமாக பயன்படுத்தலாம். 10 x 12 இன்ச்சு தொட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். அதே நீங்கள் 16 இன்ச்சு தொட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாங்க. ரோஜா செடியை வந்துட்டு ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்த நாளே நீங்கள் வந்து இந்த உரங்களை பயன்படுத்தலாம். ப்ரூனிங் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். மழை சீசன் முடிஞ்ச உடனே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக கொடுத்துட்டு வரலாம். மாதம் ஒரு முறை வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. சம்மரில் மட்டும் இந்த உரத்தை வந்து நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த செடியில் வந்துட்டு ப்ரூன் பண்ணி விட்டுட்டு நான் மண்ணில் போடும்போது அந்த வீடியோ வந்து எடுத்தேங்க. அது எப்படியும் டெலீட் ஆகிட்டு, ஸோ அதனால் எனக்கு காட்ட முடியாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது அதுக்கப்புறம் மண்ணை நீங்கள் நல்லா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கலரி கொடுத்துக்கணும். கலரி கொடுத்துட்டு இந்த உரங்களை வந்து இது வந்து ஒரு 8 இன்ச் பாட்டு தான். ஸோ நான் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுக்கணுங்க. உரங்கள் பயன்படுத்தும் போது எப்போ இருந்தாலும் உரங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செடிகளுக்கு தண்ணி விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் உரங்கள் பயன்படுத்த போகிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு அந்த மண் ஈரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உரங்களை போட்டு மண்ணை வச்சு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டு லைட்டாக மட்டும் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி விட வேண்டாம். மழை இல்லாத சமயங்களில் வந்துட்டு நீங்கள் உரங்கள் பயன்படுத்தும் போது கட்டாயம் தண்ணி வந்து கொடுக்கணும். இந்த உரங்கள் கொடுத்து 15 நாட்களுக்கு அப்புறமா தாங்க நான் அந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ செந்தளிர்கள் வச்சு அதில் முட்டுக்களுமே நிறைய இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால் அதை கண்கூடாவே பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பூக்கள் தாங்க பூக்கும். இதுவே நாட்டு ரோஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 10-15 பூக்கள் கூட பூக்கும். இதெல்லாம் வந்துட்டு நாட்டு வகைங்க. இதிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த செடியிலையுமே பூக்களை பார்க்கலாம். இதில் பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். துளிர்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் வந்துட்டு உரங்கள் கொடுக்க இந்த மாதிரியான பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி கார்டனிங்.